கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 25:1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்துட்டார். அதுக்கு தான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் துதிக்கணும், அவரை சோத்தரிக்கணும். ஏன்னா நீரே என் தேவன், உம்மை நான் உயர்த்தி உமது நாமத்தையே நான் துதிப்பேன். ஏன்னா நீங்கள் எனக்கு செய்த ஆசீர்வாதத்துக்காக, எனக்கு செய்த அற்புதத்துக்காய் நான் உண்மை துதிப்பேன், ஆண்டவரே உண்மை சோத்திரிப்பேன்னு சொல்லணும் இல்லையா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்தார், தப்புவித்தார். உன் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு நாளும் அதிசயத்தை செய்து பாதுகாத்து நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிக்க வேணாமா? நீரே என் தேவன், உண்மை தான் நான் உயர்த்துவப்பா, ஒருவரே நான் ஆராதிப்பேன், நீர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி அவரை நீங்கள் துதிக்கணும். அவர் பேரை சொல்லி நீங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் செய்வராக இருக்கிறார். நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்தீர் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்கள். நிச்சயமாக இந்த நாள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத நாளாக இருக்கும். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.